அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவிலா கருணையும் ஈடு இணையில்லாத கிருபையுடைய ஏக இறைவனாகிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரில் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக சிறப்புக்குரிய இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வருகை புரிந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்று நிலவட்டமாக. மரியாதைக்குரிய தீன் நகர் ஜமாத் தலைவர் அவர்களே, தீன் நகர் ஜமாத் நிர்வாகிகளே, தீர் ஜமாத் உறுப்பினர்களே, ஜமாத்தார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தீனர் ஜும்மா பள்ளியினுடைய தலைமை இமாம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாறிவரும் சூழலில் பெற்றோர்களின் பொறுப்பு, இது எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு. இந்த தலைப்புக்கு செல்வதற்கு முன்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தை துவக்க உரையிலே இமாம் அவர்கள் உங்களுக்கு எடுத்துரைத்தார். இதோ இந்த பதாகை, இந்த பதாகையை எத்தனை பெற்றோர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்று தெரியலை. ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த், அதாவது இஸ்லாமிக் சென்டர் மதுரை, இஸ்லாமிக் சென்டர் வேலூர், இந்த இரு பெரும் நிறுவனங்களை, இதுபோன்று பல நிறுவனங்கள் உண்டு. இந்த இரு பெரும் நிறுவனங்களை உருவாக்கியது ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் தான். இதுவரைக்கும் அதை கட்டுக்கோப்பான முறையிலே வழிநடத்தி செல்வதற்கான வழிகாட்டுதலும் செயல்முறையும் வழங்கி கொண்டிருப்பதும் ஜமாத்தே இஸ்லாமி தான். இந்த ஜமாத்தே இஸ்லாமியின் அகில இந்திய அளவிலே சுதந்திர இந்தியாவிற்கு முன்பாகவே துவங்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சூழலுக்கு ஏற்ப பல பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில்தான் 2025 ஜூன் 25 முதல் ஜூலை 25 வரை மண்ணில் கைகள் இந்தியாவில் இதயங்கள் என்ற மைய கருத்திலே நாடு முழுவதும் 10 லட்சத்திற்கும் அதிகமான மரக்கன்றுகளை குறிப்பாக குழந்தைகள் மூலமாக, மாணவ மாணவிகள் மூலமாக நடப்பட்டு இயற்கை சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு கேம்பெயினை நடத்தியது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த கேம்பெயின் தீன் நகரும் பங்கெடுத்தது. தீன் நகரில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பங்கெடுத்தார்கள், மரக்கன்றை நட்டார்கள். மரத்தின் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை உரையாக அவர்கள் சொன்னார்கள். ஓவியம் தீட்டினார்கள், கவிதை பாடினார்கள், உரையாக பேசினார்கள். இதெல்லாம் தீன் நகர் ஜமாத்தினுடைய பிள்ளைகள் செய்தது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியல. ஆக நாடு தழுவிய அளவிலே நடைபெற்ற இந்த பிரச்சாரம் ஒவ்வொரு பகுதியாக நிறைவு விழா கண்டு கொண்டே வருகின்றது. அதனுடைய நிறைவு விழாவாகத்தான் தீன் நகர் ஜமாத்திலே ஏற்பாடு செய்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த நிகழ்ச்சிக்கான நடத்துவதனுடைய அடிப்படை நோக்கம். கண்ணியத்துக்குரிய ஜமாத்தார்களே, இந்த பிரச்சாரத்தில் நான் இன்னொரு வகையான பார்வையை பார்த்தேன். என்னவென்றால், மரத்தை நடுவதை குறித்தோ, மரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை குறித்தோ, மரத்தை பற்றிய கவிதைகளை குறித்தோ, உரைகளை குறித்தோ, வண்ணம் தீட்டுவதை குறித்தோ
இந்த பிரச்சாரத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்வதற்கு முன்பாக அவர்களுக்கு தெரியல, அவர்கள் செய்யல, தோணல. ஆனால் இதை பெரியோர்கள், இமாம்கள், பெற்றோர்கள், ஜமாத்தார்கள் எடுத்து சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தைகள் யாருமே எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்காது என்று சொல்லல. உடனடியாக அதை செய்தார்கள், உடனடியாக செய்தார்கள். இந்த செயல் மூலமாக நான் பார்த்தது என்னவென்றால், பல இடங்களிலே நான் பார்த்து கொண்டு வருகின்றேன். நாம் ஒரு விஷயத்தை பிள்ளைகளுக்கு சொன்னோம் என்றால், மாணவர்களுக்கு சொன்னோம் என்றால், இளைஞர்களுக்கு சொன்னோம் என்றால் அதை அவர்கள் செய்கிறார்கள். சொல்லாததனுடைய விளைவாக அவர்கள் எதையுமே செய்வதில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். மாறி வரும் சூழலில் பெற்றோர்களின் பொறுப்பு. அப்படி என்ன மாறியான சூழல் இருக்கிறது? அதே விடியல் தான், அதே வேலைகள் தான், அதே வருமானம் தான், அதே உணவு தான், அதே உடை தான், அதே வாழ்வியல் முறைதான். அப்படி என்ன மாறி இருக்கிறது? பெற்றோர்களுடைய பொறுப்பு. இப்படி ஒரு பயான் நிகழ்ச்சியை வைத்து பெற்றோர்களாகிய பொறுப்பை சொன்னால்தான் பெற்றோர்களுக்கு எங்களுக்காக தெரியுமா என்று நீங்கள் கோபப்படலாம் அல்லது ரோஷம் வரலாம். அதை எப்படி புரிந்து கொள்வது? அதை எப்படி பார்ப்பது? இப்படி இந்த தலைப்பை தெரிந்து கொண்ட நீங்கள் உங்களிடத்தில் இந்த கேள்வி எல்லாம் வரணும். இந்த இரண்டு தலைப்புகளுக்குள்ளே செல்வதற்கு முன்பாக ஒரு குர்ஆன் வசனத்தின் மூலமாக என்னுடைய உரையை துவங்கலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திருமறையில சொல்லி காண்பிக்கின்றான், மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மின் ரஹ்மத்தின் ஃபலா முஃப்ஸிக லஹு. அல்லாஹ் எந்த ஒரு அருள்வாயிலை மக்களுக்காக திறந்து விட்டாலும் அதனை தடுக்கக்கூடியவர் எவரும் இல்லை. மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மின் ரஹ்மத்தின் ஃபலா மும்ஸிக லஹா வமா யும்சிக் ஃபலா முர்சில லஹு மின் பஹ்திஹி. அதே போல அவன் அந்த அருளை அடைத்து விட்டால் அதற்கு பிறகு அதனை திறக்கக்கூடியவனும் எவனும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா 35வது அத்தியாயத்தினுடைய 2வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இதை சொல்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, புரிதலுக்காக நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். ஏன்னா இது தலைப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று தெரியல, ஆனால் தலைப்புக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடைபெறக்கூடிய விவகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களை பார்த்து ஒருத்தர் கேட்கிறார், அப்படி வச்சுக்கோங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளிலே உயர்வானது, மேன்மையானது, அவசியமான அருட்கொடை என்றால் நீங்கள் எதை சொல்வீர்கள் என்று கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? சும்மா சொல்லுங்க. உங்கள்கிட்ட வந்து கேட்கிறார், பாய் அல்லாஹ் உங்களுக்கு அருட்கொடை தந்திருக்கான், பாயம்மா உங்களுக்கு அல்லாஹ் அருட்கொடை தந்திருக்கான், அதுல எந்த அருட்கொடை நீங்கள் உயர்வானதாக நினைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எதை சொல்வீர்கள்? பிள்ளைகள், மாஷா அல்லாஹ். வேற பெற்றோர், தாய்மார்கள் சொல்லுங்க. உங்களை பார்த்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கிறார், எந்த அருட்கொடை இறைவன் உங்களுக்கு வழங்கியதிலே சிறப்பு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மார்க்கம், வேற கல்வி, மலை, வேற ஆரோக்கியம். பேசுங்க. நீங்க பேசினா தான் நான் பேசக்கூடிய செய்தி உங்கள் உள்ளங்களுக்கு செல்லும். நான் இங்கு இறைவன் மனிதருக்கு வழங்கிய அருட்கொடைகளை பத்தி நான் இங்க பேசல, அதற்கு இந்த தலைப்பு இல்லை. அதை நான் முதல்ல தெளிவுபடுத்துகிறேன். நீங்கள் புரிய வேண்டியது என்னவென்றால், எனக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய அருட்கொடைகளிலே மிக உயர்வானது என்ன என்பதை நாம் தெளிவிலே இருந்தால்தான் இந்த உரைக்குள்ளேயே நாம் செல்ல முடியும். அல்ஹம்துலில்லாஹ், மூச்சு விடுவது கூட இறைவனுடைய அருள்தான். மூச்சு விடுவது கூட இறைவனுடைய அருள்தான். இறைவனுடைய அருளை ஏற்றத்தாழ்வின் அடிப்படையிலே பார்க்கவில்லை.
பார்க்கவும் கூடாது. ஆனால் அதிலே உயர்வானது மேன்மையானது என்னவென்றால் குடும்பம். குடும்பம் எவ்வளவு பெரிய அருள்! குடும்பத்தை குறித்து இன்றைக்கு மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சு வேற. ஆண்களை பார்த்து நீங்க கேளுங்களேன், குடும்பத்தை பேச்சை எடுத்தாலே என் வாழ்க்கையில நான் செஞ்ச பெரிய தப்பே அதாங்க. கல்யாணம் பண்ணது, குழந்தை பெத்தது, செஞ்ச பெரிய தப்பே அது. பெண்களை பார்த்து கேட்டால் அவர்களுடைய பார்வையிலேயே தெரிந்துவிடும் அவருடைய குடும்ப நிலை எப்படி இருக்குன்னு. கஷ்டங்களும் சிரமங்களும் தொல்லைகளும் தொந்தரவுகளும். குடும்பத்தை இன்றைக்கு மனித சமூகத்தில் பெருவாரியான மக்கள், சில பேர் அல்ஹம்துலில்லாஹ் அதை குறித்த நல்ல பார்வை, அதை எப்படி பார்க்க வேண்டுமோ அதை முறையாக அப்படி பார்க்கிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள். ஆனால் அதிகமான மக்களுக்கு குடும்பம் என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக பார்க்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லிம்களை எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, மார்க்கமா தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, வணக்க வழிபாடோடு அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பா செய்வாங்க. முன் சுன்னத்திலிருந்து பின் சுன்னத்திலிருந்து நஃபில் தொழுகையிலிருந்து கரெக்டா இருக்கும். வியாபாரமா அது ஒரு கோணம், குடும்ப வாழ்க்கையா அது ஒரு கோணம். இந்த மூன்றுக்குமே மாறுபட்ட நிலை இன்றைக்கு முஸ்லிம்களிலே மனித சமூகத்திலே பொதுவாக பார்க்கிறோம். குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திலே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தாலாவும் குர்ஆனிலே குடும்பத்தை பற்றி சொல்கின்றான். நேரம் இல்லை, நான் பேச வேண்டிய முக்கியமான செய்திக்கு நான் போகிறதுக்காக இதை விரைவாக கடந்து செல்கிறேன். முடிந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பொதுவாக மனிதருடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், எதை நோக்கி இருக்க வேண்டும், எதை அடிப்படையாக வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே குடும்பம் என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு செய்திகளை சொல்கிறான் தெரியுமா? உதாரணத்துக்கு சில செய்திகளை கழுகு பார்வை போல உங்களிடத்தில் சொல்கின்றேன். போர்க்களம் இருக்கு இல்லையா, போர்க்களத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசும்பொழுது குடும்பத்தை பற்றி பேசுகின்றான். அஹ்லிக, உமதை வீட்டை விட்டு புறப்பட்டு முஸ்லிம்கள் உஹது போர்க்களத்திலே சென்ற அந்த நிகழ்வை சொல்லும்போது அல்லாஹ் தஆலா போர்க்களத்தை பற்றி பேசும்போது குடும்பத்தை பற்றி பேசுகின்றான். கொலைக்கு நஷ்ட ஈடு, அதனுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். கொலைக்கு நஷ்ட ஈடு அந்த நஷ்ட ஈடு செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா குடும்பத்தை பற்றி பேசுகின்றான். வீணான சத்தியம் செய்யக்கூடியவர்கள் அந்த சத்தியத்தை நிறைவேற்றவில்லை என்றால் மறுமையிலே அவர்கள் தண்டனைவாளி, குற்றவாளி, தண்டனை அனுபவிக்க ஆக வேண்டும் இஸ்லாத்தினுடைய ஷரியத்தில். அப்படி வீணான ஒரு சத்தியம் செய்து அது வீணாக்கினால் அதற்கு பரிகாரமாக அல்லாஹ் தஆலா பேசும்போது குடும்பத்தை பற்றி பேசுகின்றான். உலக சுகங்களை பற்றி பேசும்போது, உலக சுகங்களை அனுபவித்து இஸ்லாத்தை மறந்து வாழ்கின்றார்களே அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி பேசும்போது அல்லாஹ் தஆலா குடும்பத்தை பற்றி பேசுகின்றான். 9வது அத்தியாயம் 24வது வசனத்தில் சாக்கு போக்கு சொல்லி மனிதன் திரிகின்றானே, இறைவனுடைய கடமையை ஷரியத்தை பின்பற்றாமல் இஸ்லாத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழுகின்றானே, அந்த மனிதனை பற்றி பேசும்போது அல்லாஹ் தஆலா குடும்பத்தை பற்றி பேசுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே வாழுகின்ற பொழுது, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அவர்களை குறித்த பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்ட மனிதர்களை பற்றி பேசும்போது அல்லாஹ் தஆலா குடும்பத்தை பற்றி பேசுகின்றான். 48வது அத்தியாயம் 12வது வசனத்தில் நபிமார்களை எடுத்துக்கொண்டால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பேசும்போது அல்லாஹ் தஆலா குடும்பத்தை பற்றி பேசுகின்றான். லூத் நபியை பற்றி பேசும்போது அல்லாஹ் தஆலா குடும்பத்தை பற்றி பேசுகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும்போது அல்லாஹ் தஆலா குடும்பத்தை பற்றி பேசுகின்றான். சாலிஹ் நபியை பற்றி பேசும்போது அல்லாஹ் தஆலா குடும்பத்தை பற்றி பேசுகின்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பேசும்போது அல்லாஹ் தஆலா குடும்பத்தை பற்றி பேசுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பேசும்போது அல்லாஹ் தஆலா குடும்பத்தை பற்றி பேசுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பேசும்போது அல்லாஹ் தஆலா குடும்பத்தை பற்றி பேசுகின்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை பேசும்போது அல்லாஹ் தஆலா குடும்பத்தை பற்றி பேசுகின்றான். மூசா நபியையும் ஹாரூன் நபியையும் பேசும்போது அல்லாஹ் தஆலா குடும்பத்தை பற்றி பேசுகின்றான். ஏன்? இஸ்லாத்தினுடைய எதிரியிலே ஒரு எதிரி ஃபிரௌனை குறித்து பேசும்போது கூட அல்லாஹ் தஆலா குடும்பத்தை பற்றி பேசுகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பேசும்போது அல்லாஹ் தஆலா குடும்பத்தை பற்றி பேசுகின்றான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசும்போது கூட வஅமுர் அஹ்லக, நபியே தொழுகையை பேணி வருமாறு உம்முடைய குடும்பத்தாருக்கு நீர் கட்டளையிடுவீராக என்று அல்லாஹ் தஆலா குடும்பத்தை பற்றி பேசுகின்றான். அல்லாஹ்வுடைய பார்வை குடும்பத்திலிருந்து தான் துவங்குகிறது.
ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய பார்வை குடும்பத்திற்கும் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய வாழ்விற்கும் சம்பந்தமில்லாத ஒரு நிலையிலே இருந்து வருகிறதை பார்க்கிறோம். அதனால் எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இந்த சமூகத்திலே உருமாறி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா குடும்பத்தினுடைய தகுதியையும் உயர்வையும் பணிகளையும் இறைவனுடைய எதிர்பார்ப்பையும் இறைவனுடைய பார்வை எங்கிருந்து துவங்குகிறதையும் நம்மால் விளங்க முடிகின்றது. இஸ்லாம் எங்கெங்கே துவங்குச்சு, எங்கிருந்து துவங்கப்பட்டது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்தான். எப்படி சொல்கிறான்? அவரிலிருந்து அவருடைய துணைவியை நாம் படைத்தோம், அவர்களிலிருந்து பல்கி பெருகக்கூடிய மனித சமூகத்தை படைத்தோம். சுப்ஹானல்லாஹ், எப்படியான பார்வை! இன்றைக்கு குடும்பத்தை ஒரு மனிதன் எப்படி இஸ்லாத்திற்கும் மறுமைக்கும் சொர்க்கத்துக்குமான பார்வையில் அவன் பார்க்கின்றானா? ஏதோ கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை குட்டியை பெற்றுட்டோம், சம்பாரிச்சாகணும், இல்லைன்னா பிரச்சனை இருக்குது, அல்லது சங்கடங்கள் ஆயிரும், அவமானங்கள் ஆயிரும், சகிச்சுட்டு வாழ்ந்துதான் போகணுங்கிற பார்வை இருக்குதா? இன்றைக்கு மனிதர்கள் குடும்பத்தை வழிநடத்துவதிலும் குடும்பத்தை நடத்துவதையுமே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக கருதி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை நீங்கள் பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குடும்பமே இஸ்லாத்திற்காக பாடுபட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை பாருங்கள், அவருடைய குடும்பத்துடைய வரலாறு தான் இருந்தது. ஒவ்வொரு நபிமார்களும் குடும்பத்தோடு தான் இந்த உலகத்திலே இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்கள், வாழ்ந்து காண்பித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் செய்தார்கள். இன்றைக்கு முஸ்லிம்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது பார்க்கும். சரி, வாங்க இப்ப தலைப்புக்குள்ள போவோம். ஏன் தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி குடும்பத்தை பத்தி பேசுகிறேன் என்று சொன்னால், முதலிலே குடும்பத்தை விளங்கினால்தான் பெற்றோருடைய பொறுப்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். குடும்பம் இருந்தாதான் பெற்றோரே வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க.